ரிஷபராசி அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அழகு, வசீகரம் மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு பெயர் பெற்ற உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி அமையப்போகிறது? இதுவரை ஜென்மகுருவாக இருந்து உங்களுக்கு பல போராட்டங்களையும் தடைகளையும் தந்த குரு பகவான் இப்போது உங்கள் தனஸ்தானத்திற்கு 2ஆம் வீடு பெயர்ச்சியாகி செல்வத்தின் கதவுகளை திறக்கப் போகிறார். ஆம், 2026இன் மிகப்பெரிய ட்விஸ்ட் இதுதான். குருவின் இந்த சஞ்சாரம் உங்களுக்கு திடீர் தனவரவை, குடும்பத்தில் மகிழ்ச்சியை, தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி வைக்கும். ஒரு பக்கம் சனி பகவான் கர்மஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் உழைப்பை அதிகரிக்கப் போகிறார். மறுபக்கம் ராகுகேதுவால் எதிர்பாராத திருப்பங்கள். இந்த அபூர்வ கிரக சேர்க்கையால் உங்கள் வாழ்க்கையில் பணமழையில் நனையப்போகும் அதிர்ஷ்டசாலி நீங்களா? நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 10 முக்கிய கேள்விகள் மற்றும் பதில்கள் இதோ. இந்த வருடம் மிகவும் பண கஷ்டத்தில் இருக்கிறேன். 2026ஆம் ஆண்டில் சரி, நிதி மற்றும் தொழில் நிதி நிலைமை எப்படி இருக்கும்? திடீர் பணவரவு உண்டா? மேஷ ராசி அன்பரே, உங்களின் தற்போதைய பண கஷ்டம் நிச்சயம் நீங்கி 2026ஆம் ஆண்டு நிதி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மிகவும் பிரகாசமான ஆண்டாக அமைய இருக்கிறது. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான ஜோதிட ரீதியான விரிவான பதில்கள். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு திருப்புமுனை காலமாக அமையும். இதற்கு காரணம் குருவின் பார்வை. குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11வது வீட்டை பார்க்கிறார். லாபஸ்தானத்தில் குருவின் பார்வை படுவது என்பது உங்களின் முயற்சிகள் வெற்றி பெறவும் தொழிலில் முன்னேற்றம் காணவும் உத்தரவாதம் அளிக்கிறது. நிதி நிலைமை எப்படி இருக்கும்? உங்கள் கஷ்டங்கள் நீங்குவதற்கு கிரகங்கள் வலுவான ஆதரவை அளிக்கின்றன. கிரக நிலை பலன், நிதி தாக்கம். குருவின் பார்வை 9 மற்றும் 11ஆம் வீடுகள் பலம் பெறுகின்றன. நிரந்தரமான வருமானம் அதிகரிக்கும், சேமிக்கும் நிலை உருவாகும். சனி மார்ச் 2026 வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் லாபச்சனி. மார்ச் வரை நீங்கள் செய்யும் வேலையிலிருந்து பெரிய பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். ராகுவின் சஞ்சாரம். லாபஸ்தானத்தில் ராகு, பல வழிகளிலும் வருமானம் வரும். பொருளாதார ரீதியான பயம் நீங்கும். இந்த அமைப்பின்படி ஆண்டின் முதல் பாதியில் மார்ச் 2026 வரை சனி மற்றும் ராகுவின் பலத்தால் பொருளாதார உச்சநிலையை அடைய வாய்ப்புள்ளது. திடீர் பணவரவு உண்டா? ஆம், திடீர் பணவரவுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக உள்ளன. லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பது ஜோதிட ரீதியாக திடீர் தனலாபத்தை குறிக்கும் மிக முக்கியமான காரணியாகும். எதிர்பாராத விதத்தில் ஆதாயம் கிடைக்கும் அல்லது முதலீடுகளிலிருந்து கணிசமான லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. பூர்வீக சொத்துகள், பாகப் பிரிவினைகள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப முடிந்து திடீர் பணவரவு ஏற்படலாம். எனவே ஆண்டின் முதல் பாதியில் வரும் பணத்தை வீண் செலவு செய்யாமல் சேமிப்பதில் கவனம் செலுத்துவது அவசியம். என்னென்ன வாங்க வேண்டும் என்று இப்பொழுதே பட்டியல் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். சரியான வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறேன். வேலையில், தொழிலில் இருக்கும் தடைகள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்குமா? மேஷராசி அன்பரே, தற்போது நீங்கள் எதிர்கொள்ளும் வேலையில்லா திண்டாட்டத்திற்கான கஷ்டம் 2026ஆம் ஆண்டில் நிச்சயம் தீரும். ஜோதிட ரீதியாக 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு தொழில் ரீதியாக புதிய கதவுகளை திறக்கும் பிரகாசமான ஆண்டாக அமையும். நீங்கள் கேட்ட கேள்விக்கான விரிவான ஜோதிட ரீதியான விளக்கம் தருகிறேன், கேளுங்கள். 2026இல் வேலை மற்றும் தொழில் தடைகள் நீங்கி முன்னேற்றம் கிடைக்குமா? பதில் ஆம், நிச்சயமாக. 2026ஆம் ஆண்டு உங்கள் தொழில் மற்றும் வேலையில் இருந்த அனைத்து தடைகளும் நீங்கி மிகப்பெரிய முன்னேற்றம் காணும் ஆண்டாக இருக்கும். தடைகள் நீங்குவதற்கான முக்கிய கிரக நிலைகள். 2026ஆம் ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தின், அதாவது 11வது வீட்டின் மீது விழுகிறது. லாபஸ்தானம் என்பது அனைத்து ஆசைகளையும் இலக்குகளையும் நிறைவேற்றும் இடமாகும். இதனால் நீங்கள் வேலை தேடி எடுத்த முயற்சிகள் வெற்றி பெற்று நல்ல வேலை அமையும். மேலும் குருவின் பார்வை உங்கள் பாக்யஸ்தானத்தின், அதாவது 9வது வீட்டின் மீது விழுவதால் இது அதிர்ஷ்டத்தையும் தந்தையின் ஆதரவையும் வெளிநாட்டு தொடர்புகளையும் பலப்படுத்தும். வேலைக்காக நீங்கள் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது எதிர்பாராத வழிகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும். பல வழிகளில் வருமானத்தை ஈட்டித்தரும் யோகமும் ராகுவால் உண்டாகும். தகுதியான வேலைவாய்ப்பு. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தகுதியான வேலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு வெற்றிகரமான நேரம் இது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு. குருவின் 9ஆம் இட பார்வை மற்றும் ராகுவின் லாப சஞ்சாரம் காரணமாக வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்களுக்கு அல்லது பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அமையும். லாபமும் வெற்றியும்.
சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும், போட்டிகள் பலம் இழக்கும். நீங்கள் செய்யும் தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி மற்றும் லாபத்தை எதிர்பார்க்கலாம். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். சிலர் வெளியூரிலும் அல்லது வெளிநாட்டிலும் தங்கள் வியாபாரத்தை விரிவு செய்வார்கள். மரியாதை உயரும். அலுவலகத்தில் உங்களின் மரியாதை உயரும். உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். செவ்வாய் பலவீனம். 2026ஆம் ஆண்டின் சில மாதங்களில், குறிப்பாக ஏப்ரல், மே, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதங்களில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலவீனமாக இருக்கும்போது உங்கள் செயல்களில் சற்று வேக குறைவு அல்லது மனச்சோர்வு ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் தைரியத்தை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்வது மிக முக்கியம். பரிகாரம்: தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் முருகபெருமானை வழிபடுவது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரித்து வேலையில் உள்ள தடைகளை நீக்கி விரைவான முன்னேற்றத்தை தரும். 2026இல் ஜென்மகுருவின் தாக்கம் நீங்குவதால் தொழில் தடைகள் விலகும். புதிய முயற்சிகளில் வெற்றி, வேலை செய்யும் இடத்தில் திருப்தி இருக்கும். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டா? மேஷராசி அன்பரே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு உத்தியோக ரீதியாக அதிர்ஷ்டமும் உயர்வும் தரும் ஆண்டாக அமையப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. பதவி உயர்வுக்கு சாதகமான முக்கிய கிரக அமைப்புகள்: 2026ஆம் ஆண்டு முழுவதும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தின் மீது விழுகிறது. லாபஸ்தானம் என்பது உழைப்பிற்கான பலனையும் அங்கீகாரத்தையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறலையும் குறிக்கும் இடமாகும். இதனால் நீங்கள் செய்யும் கடுமையான உழைப்பு வீண் போகாது, அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மார்ச் 6, 2026 வரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலேயே சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி உத்தியோகத்தில் நிலையான வளர்ச்சியையும் நிலையான ஆதாயத்தையும் தருவார். நீண்ட காலமாக நிலுவையிலிருந்த பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது. லாபஸ்தானத்தில் இருக்கும் ராகு உத்தியோகத்தில் சில திடீர் திருப்பங்கள் மூலம் விரைவான முன்னேற்றத்தையும் எதிர்பாராத அங்கீகாரத்தையும் பெற்றுத்தரக்கூடும். குரு மற்றும் சனியின் லாப சஞ்சாரம் காரணமாக உங்கள் சம்பள உயர்வும் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் கடின உழைப்பை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும். சிலருக்கு ஊக்கத்தொகை அல்லது கூடுதல் சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புள்ளது. ஆண்டின் தொடக்கம் முதல் மார்ச் 2026 வரை சனி வலுவாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் முக்கியமான உத்தியோக ரீதியான முடிவுகளையும் கோரிக்கைகளையும் வைப்பது சிறந்தது. குருவின் பார்வை ஆண்டு முழுவதும் இருப்பதால் மார்ச்சுக்கு பிறகு உங்கள் திறமை வெளிப்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டையும் ஆதரவையும் பெறுவீர்கள். உங்கள் கடுமையான உழைப்புக்கேற்ற அங்கீகாரம், பதவி உயர்வு மற்றும் திருப்தியான சம்பள உயர்வு ஆகியவை 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இது உங்கள் தொழில் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கான அடித்தளத்தை அமைக்கும் ஆண்டாக இருக்கும். நான் புதிய தொழில் தொடங்க யோசித்திருக்கிறேன். புதிய தொழில் தொடங்க இது சரியான நேரம்தானா? மேசராசி அன்பரே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு உத்தியோக ரீதியாக அதிர்ஷ்டமும் உயர்வும் தரும் ஆண்டாக அமையப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன. பதவி உயர்வுக்கு சாதகமான முக்கிய கிரக அமைப்புகள்: 2026ஆம் ஆண்டு முழுவதும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தின் மீது விழுகிறது. லாபஸ்தானம் என்பது உழைப்பிற்கான பலனையும் அங்கீகாரத்தையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறலையும் குறிக்கும் இடமாகும். இதனால் நீங்கள் செய்யும் கடுமையான உழைப்பு வீண் போகாது, அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மார்ச் 6, 2026 வரை சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலேயே சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி உத்தியோகத்தில் நிலையான வளர்ச்சியையும் நிலையான ஆதாயத்தையும் தருவார். நீண்ட காலமாக நிலுவையிலிருந்த பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது. லாபஸ்தானத்தில் இருக்கும் ராகு உத்தியோகத்தில் சில திடீர் திருப்பங்கள் மூலம் விரைவான முன்னேற்றத்தையும் எதிர்பாராத அங்கீகாரத்தையும் பெற்றுத்தரக்கூடும். குரு மற்றும் சனியின் லாப சஞ்சாரம் காரணமாக உங்கள் சம்பள உயர்வும் திருப்திகரமாக இருக்கும். உங்கள் கடின உழைப்பை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல சம்பள. மேசராசி அன்பரே, புதிய தொழில் தொடங்குவது குறித்த உங்கள் கேள்விக்கு ஜோதிட ரீதியாக மிகவும் சாதகமான மற்றும் உற்சாகமான பதில் உள்ளது. 2026ஆம் ஆண்டில் புதிய தொழில் தொடங்க சரியான நேரம்தானா? ஆம். 2026ஆம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்க ஒரு பொன்னான நேரம். இது உங்கள் வாழ்வில் பல ஆண்டுகளாக பொருளாதார ரீதியில் நீங்கள் அடைய விரும்பிய மாற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும் ஆண்டாக அமையும். இதற்கான முக்கிய ஜோதிட காரணிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. வெற்றிக்கான முதன்மை காரணம் லாபஸ்தானத்தில் குருவும் ராகுவும் தான். உங்கள் ராசிக்கு அனைத்து விதமான லாபங்களையும் ஆசைகளின் பூர்த்தியையும் மூத்தவர்களின் ஆதரவையும் குறிக்கும் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் ஜூபிட்டர் சஞ்சரிக்கிறார்.
லாபஸ்தானத்தில் இருக்கும் குரு நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு புதிய முயற்சியிலும் வெற்றியையும் அபரிமிதமான லாபத்தையும் உறுதிப்படுத்துவார். இது முதலீடுகளை ஈர்க்கவும் நம்பிக்கையான கூட்டாளிகள் அமையவும் உதவும். அதே லாபஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால் உங்கள் தொழிலுக்கு புதிய பரிமாணங்கள் கிடைக்கும். நவீன தொழில்நுட்பம், புதுமையான உத்திகள் அல்லது வெளிநாட்டு தொடர்புகளை பயன்படுத்தும் தொழில்கள் மூலம் எதிர்பாராத வளர்ச்சியை அடையலாம். 2026 மார்ச் 6 வரை சனி பகவான் லாபஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார். இந்த லாப சனியின் காலகட்டம் ஒரு புதிய தொழிலுக்கான மூலதனம் திரட்டவும், சட்ட ரீதியான விஷயங்களை செம்மைப்படுத்தவும், உறுதியான அடித்தளத்தை அமைக்கவும் மிகச் சிறந்த நேரமாகும். மார்ச் 6, 2026 அன்று சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12வது வீடு மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். தொழில் தொடங்க நீங்கள் இந்த ஆண்டை தேர்ந்தெடுப்பது சரியே. ஆனால் சனியின் இந்த சஞ்சாரத்தின் போது நீங்கள் புதிய தொழிலில் அதிக முதலீடு செலவு செய்ய வேண்டியிருக்கும். எனவே மார்ச்சுக்கு பிறகு ஒவ்வொரு செலவையும் நிதானித்து ஆவணங்களை சரியாக சரிபார்த்து செயற்படுவது அவசியம். இது புதிய தொழிலில் தவிர்க்க முடியாத முதலீடாக அமையும். ஆண்டின் தொடக்கத்திலேயே மார்ச் 2026க்கு முன் உங்கள் திட்டங்களை இறுதி செய்து முதலீடுகளை திரட்டி அடித்தளத்தை அமைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. குருவின் வலுவான ஆதரவு இருப்பதால் நீங்கள் யோசிப்பதை நிறுத்திவிட்டு துணிச்சலுடன் தொழிலை தொடங்கலாம். உங்கள் புதிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றியை காணும். புதிய கூட்டாளிகளை தேர்ந்தெடுப்பதில் அவசரம் வேண்டாம். முதலீட்டு ஆவணங்களில் 2 முறை சரிபார்த்து கையெழுத்திடவும். நீங்கள் புதிய தொழில்கள் தொடங்கலாம். ராகுவின் 10ஆம் இடத்து சஞ்சாரத்தால் பல தொழில்கள் செய்யும் யோகம் உண்டு. முதலீட்டில் மிகுந்த கவனம் தேவை. என்னுடைய கடன் தொல்லைகள் மற்றும் வம்பு வழக்குகள் எப்படி இருக்கும்? மேஷ ராசி அன்பரே, தற்போதுள்ள கடன் தொல்லைகள் மற்றும் வம்பு வழக்குகள் குறித்த உங்களின் கவலை நியாயமானது. ஆனால் 2026ஆம் ஆண்டின் கிரக அமைப்புகள் இந்த கஷ்டங்களில் இருந்து உங்களுக்கு பெரிய நிவாரணம் அளிக்கும் வாய்ப்புகளை கொண்டுள்ளன. 2026ஆம் ஆண்டு உங்கள் கடன் தொல்லைகள் நீங்கி வம்பு வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகளை பெறும் ஆண்டாக இருக்கும். இதுவரை கிணற்றில் விழுந்த கல்லாக இருந்த உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலன் தரத் தொடங்கி நிம்மதி பெருமூச்சு விடும் காலமாக இது அமையும். இதற்கான ஜோதிட ரீதியான காரணங்கள்: குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11வது வீட்டை பார்க்கிறார். லாபஸ்தானம் நிதி நிலைமையை பலப்படுத்தும், எதிர்பாராத வருமானங்களை ஈட்டித்தரும். இதன் மூலம் உங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும், சேமிப்பு உயரும், கடனை அடைக்க தேவையான பணம் சரியான நேரத்தில் கைகூடும். லாபச்சனி மார்ச் 2026 வரை மற்றும் ராகுவின் சஞ்சாரம் ஆகியவை உங்களை பொருளாதார உச்சநிலையை அடையச் செய்யும். வட்டிக்கு வட்டி கட்டி மீள முடியாமல் தவித்த நிலை மாறி நீங்கள் நிம்மதி அடைவீர்கள். இந்த ஆண்டு நீங்கள் நிதி ரீதியாக வலுவடைந்தாலும் மார்ச் 2026க்கு பிறகு விரயச்சனி தொடங்குவதால் புதிய பெரிய கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. வம்பு வழக்குகள் மற்றும் எதிரிகள் தொந்தரவு போன்ற விஷயங்களுக்கு பொதுவாக 6ஆம் வீடு பார்க்கப்படும். மேஷ ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கும் கிரகங்கள் எதுவும் 2026இல் இல்லை என்றாலும் உங்களின் லாபஸ்தானம் வலுவாக இருப்பதால் உங்களை எதிர்த்தவர்களின் பலம் தானாகவே குறையும். கடுமையான போட்டிகளையும் எதிர்ப்புகளையும் நீங்கள் சாதுரியமாக சமாளிப்பீர்கள். இழுபறியாக இருந்த பழைய வழக்குகள் அல்லது குடும்ப பாகப்பிரிவினை தொடர்பான சிக்கல்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் பெயரில் இருந்த புகார் மனுக்கள், ஊழல் வழக்குகள் போன்றவற்றிலும் நிம்மதி உண்டாகும். உங்கள் நிதிநிலை மேம்படும் ஆண்டாக 2026 இருப்பதால் கடன்களை திருப்பிச் செலுத்தி நிம்மதியடைவீர்கள். வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக முடியும். மேஷராசியில் பிறந்த எனக்கு 2026இல் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்குமா? மேஷ ராசி அன்பரே, 2026ஆம் ஆண்டு உங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நிம்மதியும் மகிழ்ச்சியும் சுப நிகழ்வுகளும் நிறைந்ததாக இருக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியான சூழல் நிலவும். 2026ஆம் ஆண்டில் உங்கள் குடும்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சி நிலவும். இதற்கான ஜோதிட ரீதியான காரணங்கள் உங்கள் ராசிக்கு மிகவும் சாதகமாக உள்ளன. திருமண மற்றும் உறவு ஸ்தானத்தின் மீது குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான திருமண மற்றும் கூட்டாளி ஸ்தானத்தின் மீது விழுகிறது. இதனால் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடும். திருமணமான தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள் நீங்கி பரஸ்பர அன்பும் பாசமும் அதிகரிக்கும். குருவின் பார்வை உங்கள் லாபஸ்தானத்தின் மீது விழுவதால் குடும்பத்தின் பொருளாதார நிலை உயரும். பணம் மற்றும் செல்வச் செழிப்பு அதிகரிப்பது குடும்பத்தில் உள்ள பெரும்பாலான மன அழுத்தங்களை குறைத்து மகிழ்ச்சியை நிலைநிறுத்தும். குருவின் வலுவான பார்வை காரணமாக குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கும் தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு மழலை செல்வம் உண்டாகும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது.
உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைந்து அது குடும்பத்தில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். அவர்களின் திருமண முயற்சிகளும் கைகூடும். உங்களை விட்டு விலகிச் சென்ற உறவினர்கள் கூட உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு விரும்பி வந்தனைவார்கள். நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் ஏற்பட்டிருந்த சிறிய விரோதங்கள் அனைத்தும் மறைந்து அவர்களின் ஆதரவும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். குருவின் அருளால் 2026ஆம் ஆண்டில் உங்கள் குடும்ப வாழ்வில் இருந்த தடைகள் நீங்கி சந்தோஷம், நிம்மதி மற்றும் செல்வம் ஆகியவை நிலைக்கும். திருமண தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. திருமணமாகாதவர்களுக்கு மன வாழ்க்கை கைகூடுமா? மேஷராசி அன்பரே, திருமணத் தடையால் நீங்கள் சந்திக்கும் கவலை எனக்கு புரிகிறது. ஆனால் 2026ஆம் ஆண்டு உங்கள் திருமணத் தடை நீங்கி மன வாழ்க்கை நிச்சயம் கைகூடும் ஆண்டாக இருக்கும் என்று உறுதியாக நம்பலாம். 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு இருந்த திருமணத் தடைகள் நீங்கி மிகவும் சாதகமான சூழல் நிலவுகிறது. உங்களுக்கு மன வாழ்க்கை கைகூடுவதற்கான வலுவான ஜோதிட ரீதியான காரணங்கள் குருபலம் மற்றும் 7ஆம் இடத்துக்கான பார்வை திருமணத்திற்கு காரணமான முதன்மை கிரகம் குரு பகவான் ஆவார். 2026ஆம் ஆண்டு முழுவதும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டின் திருமணஸ்தானம் மீது விழுகிறது. ஜோதிடத்தில் குருவின் பார்வை எந்த வீட்டின் மீது விழுகிறதோ அந்த வீடு மிகவும் பலம் பெறும் என்பது பொது விதி. இதனால் உங்கள் திருமணஸ்தானம் முழுமையாக பலம் பெற்று திருமண தடையை நீக்கும் ஆற்றலை பெறுகிறது. தாமதமாகிக் கொண்டிருந்த திருமண முயற்சிகள் இப்போது வேகம் பிடிக்கும். உங்களுக்கு ஏற்ற பொருத்தமான நல்ல வரன் தேடி வந்து அமையும். லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பது திருமணம் மூலம் உங்கள் வாழ்க்கைக்கான அனுகூலங்களை, குறிப்பாக பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை எதிர்பாராத விதத்தில் பெற்றுத்தரலாம். ஆண்டின் நடுப்பகுதி முதல் உங்களுக்கு திருமண பேச்சுக்கள் தீவிரமடைந்து சுபகாரியங்கள் நடைபெறத் தொடங்கும். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் 2026இன் இறுதிக்குள் திருமணம் நிச்சயம் கைகூடும். திருமணக்காரகனான குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமைகளில் தக்ஷணாமூர்த்தி வழிபாடு அல்லது மஞ்சள் ஆடை அணிந்து குருவின் ஆலயம் சென்று வணங்குவது திருமண தடையை விரைவில் நீக்கும். பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவது அல்லது பௌர்ணமி சத்யநாராயண பூஜை செய்வது சுபகாரியங்களை துரிதப்படுத்தும். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மணமாலை சூடும் ஆண்டாக அமையும். 2026லாவது கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் தீருமா? மேச ராசி அன்பரே, தாம்பத்திய உறவில் நிலவும் பிரச்சினைகள் நீங்கி 2026ஆம் ஆண்டில் உங்கள் கணவன் மனைவி உறவு இனிமையாகவும் அந்யோன்யமாகவும் இருக்கும். 2026ஆம் ஆண்டு உங்கள் கணவன் மனைவி உறவு மேம்படும். பெரும்பாலான பிரச்சினைகள் தீரும். 2026ஆம் ஆண்டு முழுவதும் குரு பகவான் சுபகிரகம் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்தை, அதாவது திருமண உறவு ஸ்தானத்தை நேரடியாக பார்க்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பதால் அவரது சுப பார்வை காரணமாக உறவில் நிலவிய தவறான புரிதல்கள், கருத்து வேறுபாடுகள் மற்றும் மனக்கசப்புகள் அனைத்தும் நீங்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் கூடி ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இருவரும் பாசத்துடனும் நம்பிக்கையுடனும் ஒவ்வொரு நாளும் உறவை வளர்த்து கொள்வீர்கள். குருவின் பார்வை லாபஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தின் நிதி நிலைமை மேம்படும். பொருளாதார ரீதியான ஸ்திரத்தன்மை ஏற்படுவது குடும்ப பிரச்சினைகள் மற்றும் மன அழுத்தங்கள் குறைவதற்கு காரணமாக அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், அதாவது திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவை நடக்கும் வாய்ப்பு இருப்பதால் இது ஒட்டுமொத்த குடும்ப சூழலையும் மகிழ்ச்சியாக வைத்து கணவன் மனைவி உறவை மேம்படுத்தும். உறவில் முழுமையான மகிழ்ச்சி நிலவ நீங்கள் சில விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மேச ராசிக்கு கோபம் இயல்பாகவே இருக்கும். ஆனால் 2026இல் உறவில் ஏற்படும் சிறு சிறு வாக்குவாதங்களின் போது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். குருவின் பார்வை உங்கள் உறவுக்கு பலம் அளித்தாலும் நீங்கள் உங்கள் துணையின் உணர்வுகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் மதிப்பு அளிப்பது உறவை மேலும் பலப்படுத்தும். ஆகவே நீங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள். குருவின் அருளால் 2026ஆம் ஆண்டு உங்கள் திருமண உறவில் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிலைக்கும். குழந்தைகள் எதிர்கால விஷயத்தில் கவலைகள் நீங்குமா? மேசராசி அன்பரே, உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை போக்க 2026ஆம் ஆண்டின் கிரக அமைப்புகள் மிகவும் சாதகமாக உள்ளன. கவலைகள் நீங்கி உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். இதற்கான ஜோதிட ரீதியான காரணிகள் மற்றும் அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய அம்சங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு முழுவதும் குருவின் பார்வை உங்கள் லாபஸ்தானத்தின் மீது விழுவதால் நீங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி எடுக்கும் முயற்சிகள், முதலீடுகள் மற்றும் திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும்.
குருவின் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீதும் விழுவதால் உங்கள் குழந்தைகள் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல அல்லது விரும்பிய கல்வி நிறுவனத்தில் சேர வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். இது அவர்களின் எதிர்காலத்திற்கான சிறந்த அடித்தளத்தை அமைக்கும். மாயவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு அவர்களுக்கு கிடைக்கும். நிதி மற்றும் கல்வி ரீதியாக உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் நிச்சயம் நீங்கும். நீங்கள் உணர்ச்சி ரீதியாக சற்று பொறுமையுடன் கையாண்டால் 2026ஆம் ஆண்டு மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையும். புதிய சொத்துக்கள், வாகனம் வாங்கும் யோகம் உண்டா? மேச ராசி என்பரே, 2026ஆம் ஆண்டில் புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனம் வாங்கும் யோகம் குறித்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு மிக சாதகமான பதிலை காணலாம். ஆம், 2026ஆம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு அல்லது புதிய வாகனம் வாங்குவதற்கு சாதகமான யோகம் உள்ளது. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு மிக முக்கிய தேவை வலுவான நிதிநிலையாகும். உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை மற்றும் ராகுவின் சஞ்சாரம் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணப்புழக்கம் அபரிமிதமாக இருக்கும். சேமிப்பு உயரும் மற்றும் முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும். இது வீடு, வாகனம் வாங்குவதற்கு தேவையான மூலதனத்தை உறுதிப்படுத்தும். குருவின் சுபப்பார்மை காரணமாக வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களிலிருந்து வீடு, வாகனம் வாங்குவதற்கான கடனுதவி எளிதாகவும் சாதகமான முறையிலும் கிடைக்க வாய்ப்புள்ளது. சிலருக்கு ஏற்கனவே வசித்த வீட்டை விற்றுவிட்டு புதிய மற்றும் வசதியான வீட்டுக்கு குடிபெயரும் வாய்ப்பு உண்டாகும். நிலம், வீடு போன்ற ரியல் எஸ்டேட் முதலீடுகள் மூலம் நீண்ட கால ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு பிரகாசமாக உள்ளன. 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விவகாரங்களில் சில இழுபறிகள் இருக்கலாம். இருப்பினும் அவை இறுதியில் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப முடிந்து அந்த சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்க நீங்கள் சிந்திக்கலாம். வீடு, நிலம் போன்ற பெரிய சொத்துக்களை வாங்கும்போது அனைத்து சட்ட மற்றும் ஆவண ரீதியான விஷயங்களையும் முழுமையாக சரிபார்த்து முடிவெடுப்பது அவசியம். அவசரம் வேண்டாம். ஆகவே உங்கள் நிதிநிலை மேம்படுவதால் 2026ஆம் ஆண்டில் நீங்கள் புதிய வீடு அல்லது புதிய வாகனம் வாங்கும் கனவு நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களே, 2026ஆம் ஆண்டு நிச்சயம் உங்களுக்கு வளமான வருடமாக அமையும். குருவின் தனசஞ்சாரம் உங்களுக்கு பணத்தை அள்ளித்தரும் பொற்காலமாகும். எனினும் சனி தரும் உழைப்பு மற்றும் கேது தரும் ஆரோக்கிய கவலைகள் ஆகியவற்றில் நீங்கள் கவனம் செலுத்தினால் இந்த ஆண்டின் முழு பலனையும் அனுபவிக்க முடியும். வேலையிடங்களில் பொறுப்பு கூடும், குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும், நிதி நிலைமை உயரும். இந்த பலன்கள் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடலாம். ஒரு துல்லியமான பலனை அறிய உங்கள் ஜாதகத்தை ஆழமாக ஆராய்வது அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள். மீண்டும் ஒரு நல்ல பலன்களுடன் சந்திப்போம். நன்றி.